இந்த நாளிலும் விசேஷமாய் தேவன் நமக்கு ஒரு வேத பகுதியை கொடுத்து அதன் மூலமாய் அவருடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றார். நாம் வாசித்த வேத பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து மீண்டும் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனமும். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை தனி ஒரு மனுஷனாகிய ஆபிரகாமிலிருந்து ஒரு பெரிய கூட்டமாய் உருவாக்கி அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பல அற்புதங்களை செய்து அவர்களை அதிசயமாய் நடத்தினார். இந்த அதிசயமான வழி நடத்துதலைத்தான் நாம் ஆதியாகமத்தின் புத்தகத்திலும் யாத்திராகமத்தின் புத்தகத்திலும் லேவியராகமம் எண்ணாகமம் உபாகமம் புத்தகத்திலும் நாம் வாசிக்கின்றோம். இஸ்ரவேல் புத்திரர் 400 வருஷம் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். ஆரம்ப நாட்களில் யோசேப்பு அங்கு எகிப்திலே அதிபதியாய் இருந்த பொழுது மக்கள் சந்தோஷமாய் மனரம்மியமாய் ஆசீர்வாதமாய் வாழ்ந்தார்கள். ஆனால் யோசேப்புக்கு பிறகு யோசேப்பை அறியாத பார்வோன் தோன்றிய போது மக்களுடைய வாழ்க்கையிலே இடுக்கண்கள், இக்கட்டுகள், சஞ்சலங்கள் வந்தது. மக்கள் விடுதலையின்றி தவித்தார்கள். ஆண்டவர் ஏற்கனவே ஆபிரகாமுக்கு சொல்லியிருந்தார், உன் சந்ததி எல்லாரும் 400 வருஷம் எகிப்திலே அடிமைகளாய் இருப்பார்கள், அதன் பிறகு அங்கிருந்து அவர்களை நான் புறப்பட பண்ணுவேன் என்று. இந்த அடிமைத்தனத்தில் இருந்த மக்களுடைய வாழ்க்கையிலே சொல்ல முடியாத இன்னல்கள். அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது என்று நாம் வாசிக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு 400 வருஷம் தேவ ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து விடுதலை செய்ய சித்தம் கொண்டார். நம்முடைய தேவன் விடுவிக்கிற தேவன். நம்முடைய ஆண்டவர் காலகாலமாய் தன்னுடைய ஜனங்களை விடுவிக்கிற தேவன். அன்றைக்கு எப்படி ஒரு யோசேப்பை அதிபதியாய் உயர்த்தி யோசேப்பின் மூலமாய் ஜனங்கள் ஆசீர்வாதமாய் வாழவும், அதன் பிறகு மோசையை அழைத்து மோசையின் மூலமாய் விடுதலையை கொடுத்த ஆண்டவர், அதன் பிறகு 12 நியாயாதிபதிகளை எழுப்பினார். நியாயாதிபதிகள் மூலம் விடுதலை கொடுத்தார். தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். அவர்கள் மூலம் மக்களை நேர்வழியில் நடத்தினார். ராஜாக்களை எழுப்பினார். ராஜாக்கள் மூலமாய் தேவ ஜனங்களை சத்திய பாதையில் நடத்தினார். அதன் பின்பு ஒரு காலம் வந்தது, மீண்டும் ஒரு 400 வருஷம். அந்த 400 வருஷத்திற்கு இருண்ட காலம் என்று பெயர், அல்லது மௌன காலம் என்று பெயர். உங்கள் வேத புத்தகத்தில் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில் இருக்கிற அந்த வெற்றிடமான அந்த இடம்தான் அந்த மௌன காலம். 400 வருஷம் ஆசாரியர்கள் இல்லை, தீர்க்கதரிசிகள் இல்லை, தேவ சத்தம் இல்லை, விடுதலையை சொல்லுகிற ஜனங்கள் இல்லை, தீர்க்கர்கள் இல்லை. ஆகவே மக்கள் எல்லாம் மீண்டும் தவித்து கொண்டிருந்த பொழுதுதான் இதோ இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று சொன்னதை போல அந்த வேத வாக்கியம் நிறைவேறும்படி இரட்சகர் இயேசு பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி மோசே ஒரு இரட்சகரா இருந்து ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வந்தாரோ, அதே போல புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே இரட்சகர் இயேசு நம்மையெல்லாம் விடுதலை செய்வதற்கு இந்த பூமிக்கு வந்தார். இன்றைக்கு நீங்கள் இந்த கூடுகைக்கு எதற்கு வந்திருக்கிறீர்கள்? ஏதோ ஒரு ஏக்கம், ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, ஏதோ ஒரு ஜெபம், ஏதோ ஒரு தாகம், ஏதோ ஒரு வாஞ்சை. ஆண்டவரை தேடி என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும் என்றுதான் நீங்கள் நினைத்து வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனமும் 25வது வசனமும். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, நான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. என் கூட திரும்ப சொல்லுங்க, தேவன் கண்ணோக்கினார்,
தேவன் நினைத்தருளினார். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஏன் அழைச்சிட்டு வந்தார் தெரியுமா? உங்களை கண்ணோக்கி பார்த்ததினால் அழைத்து கொண்டு வந்தார். உங்களை நினைத்ததினால் ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். ஆகவே நீங்களும் கூட ஜெபத்தோடும் உபவாசத்தோடும் இந்த 3 நாட்கள் வாருங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தருவார், பெரிய ஆசீர்வாதத்தை தருவார், பெரிய விடுதலையை தருவார். சரி, இன்றைக்கு மாலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அன்றைக்கு எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள், புதிய ஏற்பாட்டில் தேவனை நம்புகிற ஜனங்கள் எப்படி இரட்சகர் இயேசுவால் விடுவிக்கப்படுவார்கள், இதைத்தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக ஆண்டவர் அன்றைக்கு எப்படி தன்னுடைய ஜனங்களை விடுவித்தார் என்றால், ஒரு இரட்சகனை எழுப்பி ஆண்டவர் விடுதலை செய்தார். அந்த இரட்சகனை எப்படி எழுப்பினார் என்றுதான் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். அன்றைக்கு மோசே எகிப்திலிருந்து கிளம்பி தன்னுடைய மாமன் ஊராகிய மீதியான் தேசத்திற்கு போகிறார். அங்கே ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார். மாமன் வீட்டில் 40 ஆண்டுகள் வாழுகிறார். அங்கே அரண்மனையில் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, கூப்பிட்டால் ஓடி வருவதற்கு ஆட்கள், எதை கேட்டாலும் 1 கேட்டால் 10 மடங்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தில் வாழ்ந்தவர் இப்பொழுது ஒரு அடிமையை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில் எவ்வளவு விரக்தி இருக்கும், அப்படித்தானே? எவ்வளவு ஒரு வெறுமை இருக்கும் இருதயத்தில். இன்றைக்கு உங்களில் அநேகர் கூட அப்படித்தான். நான் எப்படி இருந்தேன், இன்றைக்கு எப்படி இருக்கிறேன், என் முற்பிதாக்கள் எப்படி இருந்தார்கள், நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என் தேவன் இவ்வளவு வார்த்தைகளை கொடுத்திருக்கும் பொழுது என் குடும்பம் ஏன் இப்படி இருக்கிறது, என் பிள்ளைகள் ஏன் இப்படி இருக்கிறார்கள், என் புருஷன் ஏன் இப்படி இருக்கிறார், என் மனைவி ஏன் இப்படி இருக்கிறாள், தொழில் ஏன் இப்படி இருக்கிறது என்று விரக்தியின் வாழ்க்கையில் உங்களில் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி விரக்தியில் வாழ்ந்த பொழுதுதான் ஆண்டவர் தரிசனமாகிறார். முட்செடியை காண்பிக்கிறார். முட்செடி பற்றி எரிகிறது, ஆனாலும் அது அழிந்து போகவில்லை, வெந்து போகவில்லை, அப்படித்தானே? அது எதை குறித்தது? மோசே, ஒருவேளை என் ஜனங்கள் அவர்களுடைய உபத்திரவங்கள் முள்ளை போல இருந்தாலும், அவர்களுக்கு நெருப்பை போல அக்கினி அவர்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும், வாழ்க்கை முள்ளை போலவும் நெருப்பை போலவும் அவர்களுக்கு விசனமாய் வேதனையாய் இருந்தாலும், அதன் நடுவிலே நான் வந்து இறங்கி இருக்கிறேன் மோசே, என் ஜனங்களுக்கு நான் விடுதலையை தரப்போகிறேன் என்று தன்னை மோசேக்கு வெளிப்படுத்தினார். மோசேயை அழைத்தார். மோசே சொன்னார், ஐயா, நான் திக்கு வாயும் அந்த நாவும் உள்ளவன், என்னால் எல்லாம் பேச முடியாது, என்னை விட்டுவிடும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் அந்த மோசேயை தான் அழைத்தார். ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். ஆண்டவர் மோசேயை பார்த்து அழைக்கிறார். நீ வா மோசே, நான் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். ஒருவேளை இன்றைக்கு இந்த கூடுகையில் உட்கார்ந்திருக்கிற அநேக வாலிப பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று தெரியாமல் எதையோ ஒன்றை நோக்கமாய் கொண்டு நீங்கள் ஓடிக்கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? மோசேயை அழைத்தது போல நான் உன்னை அழைக்கிறேன் மகளே, மோசேயை அழைத்தது போல நான் உன்னை அழைக்கிறேன் மகனே. உன்னை குறித்து என் வாழ்விலே பெரிய நோக்கம் உண்டு. நீ ஒரு விரக்தியின் வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், வீணான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், வெறுமையின் வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் இன்றைக்கு நான் உன்னை அழைக்கிறேன். உன் வாழ்க்கையை மாத்திரம் எனக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது உன்னை ஒரு இரட்சகனாய், ஒரு இரட்சகியாய் நான் பயன்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 18வது வயதிலே ஆண்டவர் இயேசுவை என் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். கல்லூரியில் படிக்கும் பொழுது என் தகப்பன் கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்தவர்கள், என் தாய் இந்து மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். திருமணமாகி இருவரும் கத்தோலிக்க மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருந்தார்கள். எனக்கு கத்தோலிக்க மார்க்கத்தில் வைராக்கியம் அதிகம். அப்படிப்பட்ட வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருந்த என்னை எப்படி தொட வேண்டும் என்று ஆண்டவர் சரியாய் திட்டமிட்டு என் வாழ்க்கையை தொட்டார். படிப்பில் ஒரு வருடத்தில் ஒரு பாடத்தில் நான் தோற்று போனதினாலே வாழ்க்கை விரக்தி அடைந்து இனிமேல் உயிர் வாழ்வதில் அர்த்தமே இல்லை என்று நான் நினைத்து கொண்டிருந்த வேளையிலே, எப்படி இந்த முட்செடியில் அன்றைக்கு தேவன் தரிசனமானாரோ அதே போல தேவன் எனக்கு தரிசனமானார். ஆண்டவரை நான் கல்வாரி சிலுவையில் தொங்குகிற அந்த காட்சியை கண்டேன். அன்றைக்கு என் இருதயம் தொடப்பட்டது. என் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தேன். என் வாழ்க்கை மாறும் என்று நான் கற்பனை பண்ணி கூட பார்க்கவில்லை. ஆனால் என்னை மாற்றியவர் இயேசு.
என் வாழ்க்கைக்குள் கிரியை செய்தவர் இயேசு. என் இருதயம் உலகத்திற்கு பின்னாகவும் திரைப்படங்களுக்கு பின்னாகவும் உலக ஆசா பாசங்களுக்கு பின்னாகவும் ஓடிக்கொண்டிருந்த பொழுது என் இருதயத்தை முழுவதுமாய் திருப்பினவர் ஒரு இயேசு. அன்றைக்கு எப்படி மோசேயை திருப்பினாரோ அதை போல ஆண்டவர் என் வாழ்க்கையை திருப்பினார். நோக்கம் நிறைந்த வாழ்க்கையாய் மாற்றினார், லட்சியம் நிறைந்த வாழ்க்கையாய் மாற்றினார். ஒரே ஒரு வாழ்க்கை, அதுவும் சீக்கிரம் கடந்து போகும். கிறிஸ்துவுக்காய் செய்கிறது எதுவோ அது மாத்திரமே நிலைத்திருக்கும் என்பதை அறிந்து இயேசுவுக்காய் வாழுகிற அந்த பயணத்தை நான் தொடங்கினேன். எப்படி ஒரு மோசேயை ஆண்டவர் அழைத்தாரோ அது போலத்தான் உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. நீங்கள் விருதாவாய் படைக்கப்படவில்லை, வீணாக இத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழவில்லை. there is a purpose. எனக்கு இது போல 4 பேருக்கு முன்னாக நின்று பேசக்கூட தெரியாது, அந்த அறிவு கிடையாது, அந்த ஞானம் கிடையாது. இந்த ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தவர் ஆண்டவர். அவருடைய கிருபையை கொடுத்து நிரப்பி நீ போ, என் ஜீவ வார்த்தைகளை ஜனங்களுக்கு எடுத்து சொல்லு என்று அவர் அபிஷேகம் தந்ததினால் இன்றைக்கு உலகமெல்லாம் பயணிக்கிறேன். இந்த ஜீவ வார்த்தையை தேவ ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன். என் அன்பானவர்களே, இந்த முதல் நாளிலே உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை குறித்து எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நீங்கள் சொல்லலாம், எனக்கு வயது 60 ஆகிவிட்டது, எனக்கு வயது 50 ஆகிவிட்டது, நானே நெருக்கத்தில் வாழ்கிறேன், நானே ஒடுக்கத்தில் வாழ்கிறேன், நானே விரக்தியில் வாழ்கிறேன். இல்லை மகனே, இல்லை மகளே, உங்களை குறித்த நோக்கம் உங்கள் சூழ்நிலைகள் நிமித்தம் மாறப்போவதே இல்லை. கர்த்தர் சீக்கிரத்திலே அதை நிறைவேற்ற போகிறார். சரி, இங்கே பழைய ஏற்பாட்டில் ஒரு இரட்சகனை எழுப்பினார், அதே போல புதிய ஏற்பாட்டில் ஒரு இரட்சகரை எழுப்பினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 21 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் மோசே ரட்சகன் என்றால் புதிய ஏற்பாட்டில் இயேசு ரட்சகர். பழைய ஏற்பாட்டில் மோசே ஒரு சிறிய கூட்டத்துக்கு தான் ரட்சகராயிருந்தார். ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் 17 வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து முழு உலகத்திற்கும் ரட்சகர். சொல்லுங்க, அவர் உலக ரட்சகர், அவர் உலக ரட்சகர். சமாரிய ஸ்திரீ அவள் வாழ்க்கை மாற்றப்பட்டவுடன் ஓடி போய் எல்லாருக்கும் இந்த மாற்றத்தை சொல்லுகிறாள். சொன்னவுடன் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ சொன்ன வார்த்தை நிமித்தம் அல்ல, நாங்களே அவருடைய உபதேசத்தை கேட்டு அவர் உலக ரட்சகர் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொன்னாள். அதே போலதான் இன்றைக்கு இந்த உலக ரட்சகர் உங்கள் வாழ்க்கையை விடுதலை செய்ய வந்திருக்கிறார். எது உங்கள் பிரச்சனை? எது உங்கள் போராட்டம்? பரிசுத்தமாய் வாழ முடியவில்லையா? ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ நினைத்தும் நீங்கள் தோற்று போகிறீர்களா? எதையோ ஒன்றை இயேசுவுக்காய் செய்ய இளவயதில் ஒப்புக் கொடுத்தீர்கள், ஆனால் இன்றைக்கு வேறு ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த உலக ரட்சகர் இன்றைக்கு உங்களை விடுதலை செய்ய வந்திருக்கிறார். whatever may be your problem, God is here to deliver you. உங்களை விடுதலை செய்யறதுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். சரி, பழைய ஏற்பாட்டில் மோசே ரட்சகனாயிருந்தார், ஜனங்களை விடுதலை செய்தார். புதிய ஏற்பாட்டில் இயேசு ரட்சகராயிருந்தார், எல்லா ஜனங்களுக்காக ரத்தம் சிந்தினார். இன்றைக்கு உங்களையும் விடுதலை செய்ய வந்திருக்கிறார். 2வதாக ஆண்டவர் சொன்னார் அல்லவா, கண்ணோக்கி பார்த்தேன், நினைத்தருளினேன், விடுதலை செய்ய போகிறேன் என்று. இந்த ஜனங்களை எப்படி மோசே விடுதலை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொடுத்தார். இந்த திட்டம் யாத்திராகம புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் வேத புத்தகத்தை யாத்திராகமம் 12 அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு அதிகாரம். அந்த அதிகாரம் இரட்சகர் இயேசு பின் நாட்களில் எப்படி தன்னுடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்பதற்கு அடையாளமாக சொல்லப்பட்ட ஒரு அதிகாரம். 12 அதிகாரம் 6வது வசனம் 5 வாசிக்கிறேன். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். ஆண்டவர் விடுதலையாகுங்கள் என்று சும்மா சொல்லியிருக்கலாமே. அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறதா இல்லையா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சூரியன் சந்திரன் உண்டாக கடவுது என்றார், உண்டாயிற்று. வானத்திலே ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றார், உண்டாயிற்று.
ஒரே ஒரு வார்த்தை, என் ஜனங்களே உங்களை விடுதலை செய்கிறேன், நீங்கள் விடுதலை ஆகுங்கள் என்று சொல்லி இருந்தாலே அங்கு ஏதாவது ஒரு அற்புதம் நிச்சயமாய் நடந்திருக்கும். ஆனால் இங்கே ஆண்டவர் வித்தியாசமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய ஒரு முறைமையை அறிமுகப்படுத்துகிறார். ஏன் தெரியுமா? இன்றைக்கு உங்களை நான் எப்படி விடுதலை செய்வேனோ அதே போல வரும் நாட்களில் என் குமாரன் செலுத்துகிற பழுதற்ற பலியின் மூலம் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் விடுதலை செய்ய போகிறேன். அதற்கு அடையாளமாக உங்களை ஒரு ஆசரிப்பை நான் நியமனமாய் சொல்லுகிறேன், நீங்கள் அந்த ஆசரிப்பை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சரி, என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுக்க வேண்டும், அதை பரிசோதிக்க வேண்டும், பழுதற்ற ஆட்டுக்குட்டியா இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்ன அன்று இரவு அந்த ஆட்டுக்குட்டியை அடிக்க வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டிக்கு 2 நோக்கம். ஒன்று, அதன் ரத்தம் பூசப்பட வேண்டும். 2வது, அதன் மாம்சம் புசிக்கப்பட வேண்டும். ஏன் ரத்தம் பூசப்பட வேண்டும்? இந்த ரத்தத்தினால் தான் நான் விடுதலையை தரப்போகிறேன். இது ஆண்டவருடைய நியமனம். அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் அதுதான் நியமனம். உங்கள் வாழ்க்கையில ஏன் சில காரியங்களில் இன்னும் விடுதலை இல்லை தெரியுமா? உங்கள் இருதயத்தில் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்படவில்லை. சிலருடைய வாழ்க்கையில் சில பாவங்கள் மறைவாய் உள்ளே இருக்கிறது, சில சாபங்கள் மறைவாய் உள்ளே இருக்கிறது. ஆண்டவர் இயேசுடைய ரத்தத்தை தவிர வேறு ஒன்றும் உங்களை விடுதலை செய்ய முடியாது. இந்த மாலை வேளையிலே இந்த கூடுகை முடிவதற்கு முன்பதாக ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், நான் விடுதலை அடைய முடியாதபடி என் வாழ்க்கையில் என்ன பாவம் இருக்கிறதப்பா, என்ன சாபம் இருக்கிறது ஆண்டவரே, என்னை விடுதலை செய்யும் என்று நீங்கள் கேட்க வேண்டும். நான் சொன்னேன் அல்லவா, ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு தரிசனமானார் என்று. அன்றைக்கு தரிசனமான கர்த்தர் முதல் என்னிடத்தில் எதை பேசினார் தெரியுமா? என் பழைய வாழ்க்கையை காட்டினார். நான் செய்த காரியங்கள், பாவமான செயல்களை ஆண்டவர் எனக்கு காட்டினார். அந்த ஃபர்ஸ்ட் இன்டராக்ஷனே, உன் பாவத்தை அறிக்கையிடு என்று ஆண்டவர் சொன்னார். நான் என்ன பாவத்தை செய்தேன் என்று நான் நினைப்பதற்கு முன்பதாக, ஏனெனில் நான் செய்த எதுவுமே பாவமாக எனக்கு தெரியவில்லை. அது எனக்கு சந்தோஷமா இருந்தது, அது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. தட் வாஸ் மை லைஃப் ஸ்டைல். அப்படித்தான் நான் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னோடு பேசும் பொழுது உணர்வு வந்தது உள்ளத்தில். ஒரு உணர்வு, ஐயோ நான் ஒரு பாவி, ஐயோ நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேனே என்ற உணர்வை கொடுத்தவர் அந்த ஆண்டவர். அந்த உணர்வு வந்தவுடன் நான் ஒவ்வொன்றாய் அறிக்கை செய்ய ஆரம்பித்தேன். அறிக்கை செய்ய 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 அவருடைய ரத்தம் என்னை கழுவ ஆரம்பித்தது. என்னோடு கூட பேசின ஆண்டவர் எனக்கு தந்த முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? என் பாவங்கள் கழுவப்பட்டது. அதுதான் அவர் தந்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இதற்கு அடையாளமாகத்தான் அன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து பூச சொன்னார். வேடிக்கையாக இப்படி ஒரு கதையை சொல்லுவார்கள். ஒரு குழந்தை தன் தகப்பனை பார்த்து கேட்டதாம், அப்பா இந்த ஆட்டுக்குட்டியை ஏன் அடிக்கிறீர்கள் என்று. அப்பொழுது தகப்பன் சொன்னாரா, தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். சரி, ஏன் இந்த ரத்தத்தை பிடிக்கிறீர்கள்? இந்த ரத்தத்தை வீட்டின் வாசல்களிலே பூச போகிறோம். சரி, பூசினால் என்ன நடக்கும்? சங்கார தூதன் உள்ளே வரப்போவதில்லை சொல்லிவிட்டு எல்லாரும் படுக்கைக்கு செல்லுகிறார்கள். இந்த குழந்தை மாத்திரம் தூங்கவில்லை. திடீரென்று தகப்பனை பார்த்து கேட்டதாம், அப்பா சங்கார தூதன் போய்விட்டாரா? அப்பொழுது தகப்பன் சொல்வாரா, ரத்தத்தை பூசியாகி விட்டது மகனே, நீ நிம்மதியாய் தூங்கு என்று. திரும்ப அந்த குழந்தை எழுந்து கேட்டதாம், அப்பா சங்கார தூதன் போயாகி விட்டதா? தகப்பன் சொன்னாராம், ரத்தம் பூசி இருக்கிறது மகனே, நீ நிம்மதியாய் தூங்கு. 3ஆம் முறையும் அந்த குழந்தை கேட்ட பொழுது தகப்பன் அதே பதிலே சொன்னாராம். கொஞ்ச நேரத்தில் ஒரே கூக்குரல், ஒரே சத்தம். ஏனெனில் எகிப்து தேசத்தில் உள்ள ரத்தம் பூசப்படாத ஒவ்வொரு வீட்டிலும் சங்கார தூதன் கடந்து சென்று அங்கிருக்கிற தலைச்சன்களை அழித்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். அப்பொழுது அந்த பிள்ளை கேட்டதாம், அப்பா அங்கே கேட்கிற சத்தம் என்ன? உடனே தகப்பன் சொன்னாரா, மகனே நீ பயப்படாதே, நம்முடைய வீட்டில் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது, அவர்கள் வீட்டில் அந்த ரத்தம் பூசப்படவில்லை. ஆகவே அவர்கள் வீட்டில் இந்த காரியம் நடக்கிறது, நீயும் நானும் பத்திரமா இருக்கிறோம் என்று சொன்னாராம். இன்றைக்கு இதுதான் உங்கள் விசுவாசமாய் இருக்க வேண்டும். நீங்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை உங்கள் நெற்றியில் பூச வேண்டும், உங்கள் கண்களில் பூச வேண்டும், உங்கள் இருதயத்தில் பூச வேண்டும். விசேஷமாய் வாலிப பிள்ளைகளை நான் அன்போடு கூட சொல்லுகிறேன், என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, காலங்கள் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. வேறு விதத்தில் இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசமும் பரிசுத்த வாழ்க்கையும் அற்பமாய் எண்ணப்படுகிற இந்த நாட்களில் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை உன் கண்களில் பூச வேண்டும், உன் செவிகளில் பூச வேண்டும், உன் உதடுகளில் பூச வேண்டும், உன் முழு சரீரத்திலும் பூச வேண்டும். நீ ஆண்டவருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவள். நீ இந்த உலகத்தை போல வாழக்கூடாது.
அன்றைக்கு அந்த எகிப்தியர் எப்படி துணிகரமாய் ரத்தத்தை பூசாது வாழ்ந்த பொழுது சங்காரம் வந்ததோ, அதே போல உன் வாழ்வில் ஆண்டவருடைய சிக்ஷை வராதபடி இன்றைக்கு இரவு நீ அந்த ரத்தத்தை எடுத்து உன் கண்கள், உன் இருதயம், உன் செவிகள், உன்னுடைய உள்ளம், உன் கரங்கள், கால்கள் எல்லாவற்றிலும் பூசி, இயேசுவே நான் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை எல்லாம் எனக்கு மன்னியும் என்று கேட்கும் பொழுது அந்த ரத்தம் பூசுதல் உனக்கு ரட்சிப்பை கொடுக்கும். அந்த ரத்தம் பூசுதல் உனக்கு பாதுகாப்பை கொடுக்கும். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, ரத்தம் பூசப்பட்டது, அதை அடுத்து அந்த மாம்சம் புசிக்கப்பட்டது. வீட்டில் எல்லாரும் புசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். வீட்டில் எல்லாரும் வேகமாய் தீவிரமாய் புசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த புசித்தல் என்பது எதற்கு அடையாளம் தெரியுமா? அந்த ஆட்டுக்குட்டியோடு இருக்கிற ஐக்கியத்துக்கு அடையாளம். பொதுவாக சில கூடுகைகள் நடக்கும் பொழுது ஒரு டின்னர் அல்லது ஒரு லஞ்ச் எதற்காக வைக்கிறார்கள் தெரியுமா? இட் இஸ் ஃபெலோஷிப், ஐக்கியம். அந்த டின்னர்ல ஒருவரோடு ஒருவர் பேசுவார்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ராப்போஜன விருந்தில் தான் தன்னுடைய மனதை திறந்த சீஷர்களிடத்தில் எல்லாவற்றையும் பேசினார். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு நபராக மாத்திரம் நீங்கள் கருதாதபடி அவரோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ரோமரிலே பவுல் எழுதும் பொழுது எழுதுவார், தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிறவர்கள் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்கிறது? காலையில் எழும்பின உடனே கொஞ்ச நேரம் ஜெபம், ஆண்டவரே இந்த சுருக்கமான ஜெபத்திற்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை தாரும், இந்த நாளெல்லாம் என்னோடு கூட வாரும் என்று நம்முடைய எல்லா தேவைகளை சொல்லிட்டு அதோடு ராத்திரி தான் ஆண்டவரை நினைக்கிறது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைலை நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. ஒவ்வொரு நிமிஷமும் அவரோடு, ஒவ்வொரு நொடியும் அவரோடு, ஒவ்வொரு செகண்டும் அவரோடு. அவர் நினைவு, அவரை பற்றிய எண்ணம், அவரை பற்றிய விருப்பம், அவரை பற்றிய ஆசை, அவரை பற்றிய ஏக்கம், இது உங்கள் உள்ளத்தில் நிறைந்திருக்க வேண்டும். இள வயதிலே ரட்சிக்கப்பட்ட பொழுது ஒரு பாடலை கர்த்தர் கொடுத்தார். அந்த பாடல் எதை சொல்லுகிறது என்றால், எனக்கும் என் ஆண்டவருக்கும் உள்ள ஐக்கியத்தை சொல்லுகிறது. இப்படித்தான் நான் இருக்கணும் ஆண்டவரே, என் லைஃப் இப்படித்தான் இருக்கணும், உங்க மேல இருக்கிற அன்பு குறையவே கூடாது என்று ஆசையா எழுதின அந்த பாடல் இன்றைக்கும் வரைக்கும் பாடுகிறேன். இயேசுவோடு இருக்கிற உறவில நிலைத்திருக்கிறேன். நண்பனாய் மாறணும், கொஞ்சம் சிநேகிதனாய் உம்மோடு வாழணும், ஒரு நண்பனாய் மாறணும், சிநேகிதனாய் உம்மோடு வாழணும், உம் வார்த்தையிலே நான் வளரணும், உறவினிலே என்றும் மகிழணும், உம் வார்த்தையிலே நான் வளரணும், உறவினிலே என்றும் மகிழணும். இயேசுவே என் நேசரே, இயேசுவே என் மீட்பரே, இயேசுவே என் நேசரே, இயேசுவே என் மீட்பரே. உம்மோடு அதிகாலை துவங்கணும், உம் இன்ப சத்தம் கேட்கணும், உம்மோடு அதிகாலை துவங்கணும், உம் இன்ப சத்தம் கேட்கணும். சிநேகிதன் போல் ஜாமம் வரை உம்மோடு மனம் திறந்து பேசணும், ஒரு சிநேகிதி போல் ஜாமம் வரை உம்மோடு மனம் திறந்து பேசணும். நண்பனாய் மாறணும், சிநேகிதனாய் உம்மோடு வாழணும், உம் வார்த்தையிலே நான் வளரணும், உறவினிலே என்றும் மகிழணும், உம் வார்த்தையிலே நான் வளரணும், உறவினிலே என்றும் மகிழணும். இயேசுவே என் நேசரே, இயேசுவே என் மீட்பரே, இயேசுவே என் நேசரே, இயேசுவே என் மீட்பரே.
ஹல்லேலூயா. ஆண்டவரோடு உள்ள உறவு அது இன்பமானது, அது இனிமையானது. ஆகவேதான் அந்த மாம்சத்தை புசிக்க வேண்டும் என்று சொன்னார். அது ஐக்கியத்திற்கு அடையாளம். ஆண்டவர் ராப்போஜன பந்தியை அன்றைக்கு செய்துவிட்டு சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்படி என்றால் ஒரு நாளெல்லாம் ஆண்டவரை நினைக்கிறோமே, ஒரு நாளெல்லாம் அவரோடு இணைந்து வாழ்கிறோமே, அது ஒரு இன்பமான ஒரு வாழ்வு. அதை செய்யும்படிதான் அந்த மாம்சத்தை புசிக்க சொன்னார். நீங்கள் விடுதலையாகி போன பிறகு என்னை மறந்துவிடக் கூடாது, இந்த பஸ்காவை நித்திய நியமனமாய் ஆசரிக்க வேண்டும் என்று அன்றைக்கு சொன்னவர் இன்றைக்கு இரவு உங்கள் எல்லாரோடு கூட சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன் தேவைக்காக மாத்திரம் நீ என்னிடத்தில் வராதே, உன் கஷ்ட நேரத்தில் மாத்திரம் உபாசித்து ஜெபிக்காதே. நீ நன்றாய் இருக்கும் பொழுது, ஆசீர்வாதமாய் இருக்கும் பொழுது உன்னை தாழ்த்தி உபவாசித்து, இயேசுவே உம்மோடு இருக்கிற அன்பிலே நான் நெருங்கி வர வேண்டும், உம்மோடு உறவு கொள்ள வேண்டும், உமக்காக வாழ வேண்டும், உமக்காய் நான் ஊழியம் செய்ய வேண்டும், எனக்கு கிருபை தாரும் என்று கேட்டு ஆண்டவரோடு கொள்ளுகிற ஐக்கியம்தான் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மாம்சத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் மோசே என்ற ரட்சகனை எழுப்பினார், புதிய ஏற்பாட்டில் இயேசு என்ற ரட்சகரை எழுப்பினார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் விடுதலை செய்த அதே ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் அதே இரத்தத்தினால் விடுதலை செய்கிறார். ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 8 verse 32. அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார், மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாது இருந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் 1 வயது ஆட்டுக்குட்டி இருக்கிறது பாருங்கள், அது அதிக சத்தம் போடாது. அதை அழைத்து கொண்டு சென்று பரிசோதித்து அன்றைக்கு அடித்து விடுதலையை பெற்றுக்கொண்டது போல இன்றைக்கும் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி உங்களுக்காக விடுதலையை கொடுக்க காத்திருக்கிறார். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? உங்க வீட்டில் என்ன காரியத்தில் விடுதலை வேணும்? அநேக தாய்மார்களுடைய கவலை என்ன தெரியுமா? பிள்ளைங்க தேவ பக்தியா இல்லை, பிள்ளைகள் விடுதலையின்றி இருக்கிறார்கள், கட்டப்பட்டு கிடக்கிறார்கள், முரட்டாட்டமாய் வாழ்கிறார்கள், கீழ்ப்படிவதில்லை, உலகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இங்க இருக்கிற ஒவ்வொரு தகப்பனுக்கும் ஒவ்வொரு தாய்க்கும் நான் சொல்லுகிற நற்செய்தி என்ன தெரியுமா? இயேசுடைய ரத்தத்தால் விடுவிக்கப்பட முடியாத ஒரு வாலிபன் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு சவுல் எப்படி தேவ ஜனங்களை கொலை செய்வதற்கு நிருபங்களை வாங்கி கொண்டு போனானா, ஒரே ஒரு தொடுதல், மத்தியானத்தில் அவனை சந்தித்த அந்த ஒரு தொடுதல் அவன் வாழ்க்கையவே மாற்றிவிட்டது. உங்கள் பிள்ளைக்கு செய்ய மாட்டானா? உங்கள் பிள்ளைக்கு செய்ய மாட்டானா? உங்கள் பிள்ளைக்கு செய்ய மாட்டாரா? ஆண்டவர் உங்கள் பிள்ளைக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமாய் செய்வார். நம்பிக்கை கொள்ளுங்கள். ஒரே ஒரு தொடுதல், வேற எதையுமே சொல்லாதீங்க. சொல்லி சொல்லி பார்த்து பிள்ளைகள் எதற்குமே வணங்கவில்லை என்றால் ஒன்னே ஒன்று சொல்லுங்க, உங்க ஒரு தொடுதல் ஆண்டவரே, உங்க ஒரு தொடுதல் ஆண்டவரே, என் புருஷனை உடைய ஒரு தொடுதல் மாற்றட்டும், அந்த குடி பழக்கத்தை உடைய ஒரு தொடுதல் மாற்றட்டும், உம்முடைய ரத்தம் மாற்றட்டும் ஆண்டவரே, என் பிள்ளைகளை உடைய ரத்தம் மாற்றட்டும். ஜெபம் பண்ணி பாருங்கள், நிச்சயமாய் தேவன் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே விடுதலை உண்டு என்றால் உங்களுக்கும் நிச்சயமான விடுதலை. 3வது, மோசே வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வரும் பொழுது ஜனங்களுக்கு ஆண்டவர் முக்கியமான ஒரு காரியத்தை சொன்னார். என்ன காரியம் என்றால், யாத்திராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த ஜனங்களை பண்பாடு அற்ற ஜனங்களாக அல்லது ஒழுக்கம் அற்ற ஜனங்களாக வளர்க்காதபடிக்கு ஆண்டவர் அவர்களுக்கு என்று சில சட்டங்களை கொடுத்தார். யாத்திராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் சில வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமாவன, உன்னை அடிமைத்தன வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று 10 கட்டளைகளை கொடுத்தார். அந்த கட்டளைகள் 2 பலகைகளிலே எழுதப்பட்டது. ஆண்டவர் கற்பனைகளை கொடுக்காமல் தன் ஜனங்களை நடத்தவில்லை. இப்படித்தான் நடக்க வேண்டும், நீங்கள் இந்த வனாந்தரத்தில் நடக்கும் பொழுதே என்னை மாத்திரம் சேவிக்க பழக வேண்டும், நீங்கள் கானான் தேசத்திற்கு போன பிறகு என்னை மறந்துவிடக் கூடாது, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்று பல காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஜனங்கள் இந்த கற்பனைகளை பெற்று அந்த கற்பனைகளை கை கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்ற கட்டளையும் வாங்கி கொண்டார்கள். அதுதான் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கொடுத்த கட்டளை. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். என்ன கற்பனை தெரியுமா? அந்த 2 கற்பலகைகளில் இருந்த கற்பனையை
ரெண்டே ரெண்டு கற்பனையாய் மாற்றிவிட்டார். சொல்லுங்கள் பார்க்கலாம், என்ன கற்பனை? நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், காது கேட்கல, முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இது ஒன்று. ரெண்டாவது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவர் அன்றைக்கு கற்பனைகளை கொடுத்து நடத்தினாரே. இன்றைக்கு உங்கள் கையில் இருக்கிற வேத புஸ்தகம் இருக்கிறதே, இது ஏதோ ஆறுதலுக்கு மாத்திரம் படிக்கிற புஸ்தகம் அல்ல. சிலரை கேட்டால் சொல்லுவாங்க, பைபிள் படிச்சிங்களா? ஆமாம் படித்தேன். என்ன படிச்சிங்க? சங்கீதம் 91 படித்தேன். மறுநாள் பைபிள் படிச்சிங்களா? ஆமாம் படித்தேன். என்ன படிச்சிங்க? சங்கீதம் 91 தான் படித்தேன். மூணாவது நாள் பைபிள் படிச்சிங்களா? ஆமாம் படித்தேன். என்ன படிச்சிங்க? சங்கீதம் 91. ஏன்னா சங்கீதம் 91 நான் படிக்கலைன்னா எனக்கு அன்னைக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும். அப்போ பைபிளை எதுக்கு படிக்கிறோம்? நம்மளை பாதுகாக்க. அப்படி இல்லை, இட் இஸ் அ லவ் லெட்டர். இது ஆண்டவர் எழுதின ஒரு அன்பின் கடிதம். இதை படிக்க படிக்க உங்க வாழ்க்கையின் திட்டம்லாம் இதுல தான் இருக்குது. என் லைஃபுடைய பிளானை நான் தெரிந்து கொண்டது இந்த வேத புஸ்தகத்தின் மூலமாய் தான். எனக்கு எப்படிப்பட்ட வாழ்வு தருவார், எப்படிப்பட்ட ஊழியம் தருவார், எப்படிப்பட்ட எதிர்கால துணையை தருவார், எப்படிப்பட்ட பிள்ளைகளை தருவார், என் எதிர்காலம் எப்படி இருக்கும், என் ஊழியம் எப்படி இருக்கும், எல்லாத்துக்கும் இங்கிருந்து தான் நான் வழிநடத்துதலை வாங்கி கொண்டேன். இட் இஸ் அ மார்வலஸ் புக். வேதம் ஒரு அற்புதமான புத்தகம். இதை நீங்க உட்கார்ந்து ஊன்றி படிக்க ஆரம்பித்து விட்டால் பைபிளை கீழவே வைக்க மாட்டீங்க. இன்னைக்கு நமக்கு ஏன் பைபிள் படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை தெரியுமா? ஒரு ஷெல் இருக்குது உங்களுக்கும் அதுக்கும் இடையில. அந்த ஷெல் உடஞ்சா அதுக்கு பிறகு நீங்க உள்ள போய் பைபிளை படிச்சீங்கன்னா கீழே வைக்கவே மாட்டீங்க. ஒரு நாள் ஒரு வாலிப மகள் வந்தாள். அவளுடைய பைபிளை பார்த்தா இவ்வளோ பெருசு இருந்துச்சு. நான் கேட்டேன், என்னம்மா எல்லாருக்கும் பைபிள் இப்படி தான் இருக்கும், உனக்கு இவ்வளோ பெருசு இருக்குது? அவ சொன்னா, ஆண்டி படிச்சு கண்ணீரெல்லாம் அதில் ஊற்றி பைபிளே பெருசாயிடுச்சு ஆண்டி, இந்த பைபிளை கீழே வைக்கவே எனக்கு மனசு இல்லைன்னு சொன்னான். ஒரு காலத்தில் அவளுடைய வாழ்க்கை வேறு விதமாக இருந்தது. ஆனால் இப்போ பைபிளை படித்து கண்ணீரை ஊற்றி பைபிள் எப்படி ஆயிடுச்சு? இவ்வளோ பெருசு. இனிமே நீங்கள் வேதத்தை வாசிக்கிற விதமே வேறு மாதிரி இருக்கணும். அப்பா சொல்லுங்கப்பா, அப்பா சொல்லுங்கப்பா, என்னப்பா பேச விரும்புறீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த தாகத்தோடு கூட அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். வனாந்தரம் முழுவதும் 40 ஆண்டுகள் இந்த வார்த்தையை கை கொள்ள வேண்டும் என்று சொன்னார். பிராக்டிஸ் கொடுத்தாரு. பிராக்டிஸை பெற்ற ஜனங்கள் கானானுக்குள்ள போன பிறகு பாதி பேர் அந்த கற்பனைகளை மறந்துட்டாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏன் விடுதலை இல்லை தெரியுமா? நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். ஆகையால் fill up the blanks சொல்லுங்க பார்க்கலாம். நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இன்னைக்கு ஏன் ஆசீர்வாதம் வரல தெரியுமா? இந்த வேதத்தோடு நீங்கள் செலவழிக்க வேண்டிய நேரங்கள், இந்த வேதத்துக்கு கீழ்ப்படிய வேண்டிய இடங்கள், இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணனால தான் லைஃப்ல பிளஸ்ஸிங் வரல. இங்க இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸை பார்த்து சொல்றேன், இனிமே 91ஆம் சங்கீதமும் 23ஆம் சங்கீதம் மட்டும் படிக்கிறத நிறுத்திட்டு இன்றிலிருந்து மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து படிக்க துவங்குங்கள். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 அதிகாரமாவது படிக்க துவங்குங்கள். ஒரு சங்கீதத்தை படிங்க, ஒரு நீதிமொழிகளை படிங்க. ஒரு நாளைக்கு இப்படி 5 அதிகாரங்களை படிக்கும் பொழுது உனக்கு ஒரு 10 நாள் படிச்சு பாரு. 11ஆவது நாள் இந்த வேதத்தின் மேல் இருக்கிற ஆசை கூடிவிடும், இந்த வேதத்தின் மேல் இருக்கிற வாஞ்சை கூடிவிடும். என் கையில் இப்பொழுது நான் வைத்திருக்கிற வேதம் கிட்டத்தட்ட ஒரு 25வது வேதம் என்று நான் நினைக்கிறேன். படிச்சு பழசான உடனே புது பைபிள் வாங்குவேன், படிச்சு பழசான உடனே புதுசு வாங்குவேன், கோடிட்டு படிப்பேன், அதில் குறித்து வைத்து படிப்பேன், ஆசையாய் படிப்பேன். அப்புறம் இதுக்கு மேல கோடு போட இடம் இல்லைன்னு உடனே அடுத்த பைபிளை வாங்குவேன். இப்படித்தான் இங்க இருக்கிற வாலிபர்கள் நீங்கள் ஆண்டவரை நேசிக்க துவங்க வேண்டும். ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் விடுதலை செய்து கொண்டு வந்த மக்களுக்கு ஆண்டவர் கற்பனைகளை கொடுத்தார். நமக்கும் கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தை போல அற்புதமான ஆலோசனைகளையும் நித்திய வழிநடத்தலையும் சொல்ற புக்கு உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. எந்த மார்க்கத்தாருக்கு கிடையாது, எந்த வழியினருக்கும் இது கிடையாது. ஆனால் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? படித்து பரலோகம் போய் சேரும்படி ஆண்டவர் விடுதலை செய்தார். அழைத்து கொண்டு வரும் பொழுது வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி செய்தார். சரி, வனாந்தரத்தில் அவர்கள் வர துவங்கின நாட்களில் பெரிய பிரச்சனை ஒன்றை சந்தித்தார்கள். யாத்திராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் அந்த பிரச்சனையை நாம் பார்க்கிறோம். விடுதலையாகி வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சப்போ அங்க ஒரு பெரிய பிரச்சனை. அவர்களுக்கு முன்பதாக செங்கடல் இருக்கிறது, பின்னாக பார்வோனின் சேனை வருகிறது, வலது புறத்திலும் இடது புறத்திலும் வனாந்தரம் இருக்கிறது. எங்க போகிறதுனே தெரியல. நீங்க தேவனால நடத்தப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் பிரச்சனை வரும்.
இன்னைக்கு எத்தனையோ பேர் பிரச்சனையோட தான் வந்திருக்கிறீங்க. முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல, பக்கத்துல திரும்ப முடியல, இந்த பக்கத்துல திரும்ப முடியல, எங்கேயுமே வழி இல்லை, எங்கேயுமே பாதை இல்லை, என்ன செய்யறது தெரியல. இது ஏதோ ஒரு நாள் பிரச்சனை அல்ல. இப்பதான் ஒரு இஷ்யூவை முடிச்சிருப்பீங்க, அடுத்து இன்னொரு இஷ்யூ ஆரம்பிக்கும். இப்பதான் ஒரு பிரச்சனையை முடிச்சிருப்பீங்க, அடுத்த ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும். காரணம் என்ன தெரியுமா? பரலோகம் நீங்கள் போய் சேருகிற வரைக்கும் நமக்கு அட்வர்சரியா இருக்கிற ஒரு பிசாசானவன் உங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் கொண்டு வந்து உங்க விசுவாசத்தை கொலைச்சு உங்களை நரகத்துக்கு நேராய் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தன் விசுவாசத்தினால் நீதிமான், சொல்லுங்க, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீங்க சோர்ந்தே போக வேண்டாம். சரி, செங்கடலை கண்டார்கள். அந்த செங்கடலை பார்த்து அவர்கள் புலம்புகிறார்கள், கதறுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் மோசேயை பார்த்து என்ன சொன்னார் என்பதை வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் சபையோருக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியில் பாளையம் இறங்கியிருக்கிற அவர்களை கிட்டினார்கள். இந்த நெருக்கமான சூழ்நிலையில் மோசே தேவனை நோக்கி முறையிடுகிறார். அப்பொழுது 10வது வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். விடுதலை செய்த ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். அவர் தான் நடத்திட்டு வர்றார். மேலே மேக ஸ்தம்பம் இருக்கிறது, அக்கினி ஸ்தம்பம் இருக்குது. நீங்க கேட்கலாம், ஆண்டவர் தான் நடத்துறாருன்னா எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை? ஆண்டவர் இருந்தா அதே படகுல தான் புயல் மோதியது, அப்படித்தானே? படகு கவிழ்ந்து போகிற நிலைமை வந்துச்சு. சீஷர்கள் கதறினார்கள், ஐயோ ஐயரே மடிந்து போகிறோமே என்று கதறினார்கள். ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும் இந்த ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட்டது போல நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். Call unto God, pray unto God. எல்லா பிரச்சனையும் தேவனிடத்தில் கொண்டு செல்லுங்கள். ஒவ்வொரு பிரச்சனையும், சில வேளைகளில் சில பிரச்சனை நம்ம ஆண்டவற்றை சொல்லலனா அதுக்கு விடியல் வரவே வராது. Take it to the Lord in prayer. இன்றைக்கு கர்த்தரை 35 வருஷத்துக்கு மேல நான் சேவிக்கிறேன். ஒவ்வொரு இஷ்யூவையும் ஆண்டவர்கிட்ட சொல்ல 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 அற்புதமாய் ஆண்டவர் விடுதலை தருகிறதை என் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, யாருக்கெல்லாம் ஜெபம் பண்றோமோ அவங்க வாழ்க்கையில எல்லாம் அற்புதமான விடுதலையை ஆண்டவர் இன்றைக்கும் தருகிறார். என் அன்பு சகோதரிகளே, என் அன்பு சகோதரர்களே, உங்க முன்னாடி செங்கடல் இருக்குதா? உங்க முன்னாடி யோர்தான் இருக்குதா? பின்னாக பார்வோன் சேனை வருகிறதா? ஒன்றே செய்யுங்கள், தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். இது ஒரு வகையான ஜெபம். அடுத்த ஜெபம் என்ன தெரியுமா? கோலை நீட்டு என்று சொன்னார். அது என்ன சொல்லுகிறது? உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்னார் அல்லவா, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நம்ம என்ன நினைக்கிறோம்? பிரச்சனை வந்தா ஊழியக்காரங்க யார்ட்டையாவது போன் பண்ணலாம், இமெயில் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், ஜெபம் பண்ண கேட்கலாம், விடுதலை ஊழியத்தை செய்யறவங்கள்ட்ட நம்ம போகலாம். இன்றைக்கு நான் சொல்றேன், இந்த வருஷம் திட்டமும் தெளிவுமாய் தேவன் எனக்கு சொன்னார், எளிய விசுவாசிகளை கொண்டு நான் அற்புதங்களை செய்ய போகிறேன் என்று. ஹalleluya. ஜெபம் பண்ணுகிற சாதாரண ஸ்திரீகளை கொண்டு நான் அற்புதத்தை செய்ய போகிறேன் என்றார். உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. இந்த இடத்துல விசுவாசிக்கிறவர்களால் அப்படிங்கிற கூட உங்க பேரை கொஞ்சம் போட்டு என் கூட படிங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிற ஜெயராணியால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. உங்க பேர் போடுறீங்களா? வாசிக்கிறீங்களா? சொல்லுங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இவ்விதமாக கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். விசுவாசிக்கிற ஸ்திரீகளே, விசுவாசிக்கிற புருஷர்களே, ஊழியக்காரர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன அப்படி சொல்லல.
விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன. வீட்டுக்குள்ள பிசாசின் போராட்டம் இருக்குதா, நீங்களே துரத்தணும். வீட்டுக்குள்ள வியாதி இருக்குதா, நீங்களே முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணணும். வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்குதா, பிசாசின் கிரிகளை நீங்களே அதட்டணும். செய்வன வந்துருச்சு, அந்த ஊழியக்காற்ற போனேன், இவங்கள்ட்ட போனேன், வழி தெரியல, தீர்க்க தரிசனம் யாராவது சொல்லுவாங்களான்னு அங்க போனேன். இதெல்லாம் இந்த வருஷம் நிறுத்துங்க. கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். கர்த்தர் உங்களுக்கு தரிசனங்களை கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்கு சொப்பனங்களை கொடுப்பார். வாலிப பிள்ளைகளே, இரவு நேரத்தில் கர்த்தரிடத்துல தாகத்தோடு நீ ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உன் குடும்பத்தை பத்தி உங்களோடு கூட பேசுவார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன. Ordinary people will do extraordinary things. Supernatural miracles will take place in your life if you believe. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா இந்த வருஷம் நடக்கத்தான் போகுது. நான் ஆரம்பத்தில் சின்ன சின்ன காரியத்துக்காக ஆண்டவற்றை அற்புதத்தை எதிர்பார்ப்பேன். ஆண்டவரே, இந்த ஒரு விஷயத்துல நான் உங்கள்கிட்ட அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன், நீங்க தான் செய்யணும் அப்படின்னு நடக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். சின்ன காரியத்துக்கு அற்புதம் நடந்துருப்பாருங்க, உடனே ஒரு பெரிய சந்தோஷம். ஓ, அன்னைக்கு செஞ்சீங்களா ஆண்டவரே, இனிமே செய்வீங்க ஆண்டவரே என்று அடுத்து ஒரு அற்புதத்துக்கு ஜெபம் பண்ணுவேன். அது நடக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். அப்போ அற்புதம் நடக்கும். அப்போ 3வது 4வது 5வது காரியம் பிரச்சனையாவே தோணாது. ஏன்னா 4 தடவை செஞ்சார்ல ஆண்டவர், 5வது முறையும் செய்வார். ஏற்கனவே கடன் அடைச்சாரா, அற்புதமா அடைக்க உதவி செஞ்சாரா, இப்ப இருக்கிற கடனை அடைக்க உதவி செய்வாரா, செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார். ஏற்கனவே தொழில் கீழே போனப்போ ஆண்டவர் தூக்கி எடுத்தாரா? ஒன்றுமே இல்லாத போதானே அவங்க தொழிலை உயர்த்தினாரு. இப்போ 3 வருஷம் கொரோனா வந்ததுனால தொழில் படுத்துருச்சு, எழும்பலன் கவலைப்படாதீங்க. அதே தேவன் தான் இப்போ உங்களுக்கு அற்புதங்களை செய்ய உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு கட்டளை கொடுங்கள், கர்த்தர் விடுதலை தருவார். ஒரு பாடலை இளவயதில் எழுதினேன். ஆண்டவர் நாம மகிமைக்காய் அதை பாட விரும்புகிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். கரங்களை தட்டி பாடலாமா? இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். நடக்கும் 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 நடக்கும், அற்புதம் உனக்கு நடக்கும். திறக்கும் 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 திறக்கும், புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் சொல்லுங்க, ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். சொல்லுங்க. சூழ்நிலை உனக்காய் மாறும், நீ சந்தித்த தோல்விகள் மாறும். சூழ்நிலை உனக்காய் மாறும், நீ சந்தித்த தோல்விகள் மாறும். சத்துரு கோட்டை வீழும், நீ ஜெபித்தது வந்து சேரும். சத்துரு கோட்டை வீழும், நீ ஜெபித்தது வந்து சேரும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். நடக்கும் 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 நடக்கும், அற்புதம் உனக்கு நடக்கும். திறக்கும் 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 திறக்கும், புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். ஹல்லேலூயா. ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். கடைசியாக விடுதலை செய்து கொண்டு வந்த இந்த தேவன் கடைசியா இஸ்ரவேலருக்கு என்ன செய்தார்? யோசுவாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கு ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. எல்லாரும் சொல்லுங்க, தேசம்
அவர்கள் வசமாயிற்று. அதன் பொருள் என்னவென்றால், என்ன சொல்லி ஆண்டவர் கூட்டிட்டு வந்தாரோ அது அவங்க வாழ்க்கையில நடந்துச்சு. என்ன வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு செய்தாரோ, ஈசாக்குக்கு செய்தாரோ, யாக்கோபுக்கு செய்தாரோ அது அவர்கள் வாழ்க்கையில் சொந்தமாய் மாறிட்டு. சரி, நீங்க கேட்கலாம், மோசே ஆசீர்வாதமான கானானுக்குள் நடத்தி சென்றாரே, என் ஆண்டவர் எங்கு நடத்தி செல்வார் என்றால், ஆண்டவர் பரலோகத்துக்கு நடத்தி செல்வார். ஆனால் அதற்கு முன்பதாக இந்த பூமியிலே அவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வசனத்தை படிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். இஸ்ரவேலை எப்படி சமரிக்கையுள்ள காலங்களுக்குள் நடத்தி சென்றாரோ, வாக்கு பண்ணப்பட்ட கானானுக்குள் கொண்டு சென்றாரோ, அதே போல உங்களுக்கும் ஒரு பினிஷிங் ஆண்டவர் கொடுக்கிறார். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அன்றைக்கு யோசுவா எப்படி கானான் தேசத்துக்குள் நடத்தி சென்று அமைதியுள்ள காலங்களை இஸ்ரவேலருக்கு கொடுத்தாரோ, அதே போல இன்றைக்கு ஆண்டவர் இயேசு எல்லா போராட்டத்தையும் சிலுவையில் முடித்து விட்டார். ஹல்லேலூயா. என்ன வார்த்தை சொன்னார்? முடிந்தது. இட்ஸ் டன். அது முடிஞ்சிருச்சு. இட் இஸ் finished. இட் இஸ் ஓவர். உன் சாபங்கள் முடிஞ்சது, உங்க வீட்டின் தரித்திரம் முடிஞ்சது, பாவத்தோடு உனக்கு இருக்கிற போராட்டம் முடிந்தது, உனக்காக நான் வெற்றியை வைத்திருக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையின்படி உங்களுக்கு ஆண்டவர் விடுதலையும் வெற்றியும் வைத்திருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு சொன்னார் அல்லவா, கர்த்தர் அவர்களை கண்ணோக்கினார், கர்த்தர் அவர்களை நினைத்தருளினார். வேதத்துல பலரை ஆண்டவர் நினைத்தாராம். நோவாவை நினைத்தார், ராகேலை நினைத்தார், அன்னாளை நினைத்தார், சாராளை நினைத்தார், இஸ்ரவேல் புத்திரரை நினைத்தார். இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். உங்களை நினைச்சிட்டாருமா, உங்களை கண்ணோக்கி பார்த்துட்டார், உங்களுக்கு விடுதலை தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஒன்றே ஒன்று நீங்கள் செய்யுங்கள், அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே கழுவப்படுங்கள். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை புசிக்கிறது போல அவரோடு இருக்கிற உறவிலே நீங்கள் நிலைத்திருங்கள். அவருடைய வார்த்தையை கைக்கொண்டு கீழ்ப்படியுங்கள். அவருடைய சத்தத்தை, பிரமாணத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய பிரமாணமாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது, மனுஷனிடத்தில் அன்பு கூறுகிறதுமான அந்த பிரமாணத்தை கை கொள்ளுங்கள். விசுவாசத்தோடு ஜெபம் செய்யுங்கள், கிரியைகளுக்கு கட்டளை கொடுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து சமாதான காலங்களை தரப்போகிறார். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? Thank you Lord. எல்லாரும் எழும்பி நின்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, என்னோடு கூட பேசுனீங்க ஆண்டவரே, உம்முடைய ஜீவ வார்த்தைக்காய் நன்றி. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். மாலை வேளையில கர்த்தர் உங்களை நினைத்தருளி இருக்கிறார். ஆண்டவர் உங்களை கண்ணோக்கி இருக்கிறார். 400 வருஷ காலம் அடிமைத்தனத்தில் புலம்பி தவித்த ஜனங்களுக்கு எதிர்பாராத ஒரு விடுதலையை ஒரே நாளிலே கொடுத்தார் அல்லவா, உங்களுக்கும் தருவதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். எல்லாரும் வாயை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எந்த காரியத்தில் விடுதலை பெற முடியாம இருக்கிறீங்க? வாலிப பிள்ளைகளே, எதுல நீங்க விடுதலை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? சிந்தையில் விடுதலை இல்லையா? இருதயத்தில் விடுதலை இல்லையா? அந்தரங்க வாழ்க்கையில விடுதலை இல்லையா? சகோதரனை, உங்களால விட முடியாத காரியம் எது? சகோதரி, எந்த கவலையில் சிக்கொண்டிருக்கிறீர்கள்? எந்த காரியத்தை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த மாலை வேளை ஒரு விடுதலையின் மாலை வேளை. ஹல்லேலூயா. இந்த வளாகத்தில் கூடியிருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, நேரலையில், தொலைக்காட்சியிலும், யூடியூபிலும் என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த மாலை வேளை ஒரு விடுதலையின் மாலை வேளை. எல்லாரும் வாயை திறந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்கள் ஏறுங்க. எல்லா கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். தேவனே, இந்த ராத்திரி வேளைகளை என்னை விடுதலை செய்யும்படி நீர் வந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக நீங்க சொன்னீங்கள் ஆண்டவரே. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை யாவீர்கள் என்று இந்த மாலை வேளை மெய்யான விடுதலை வருவதாக. ஒவ்வொருவரும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் கீழாய் கடந்து வாருங்கள். உங்களுக்கு விடுதலை எதில் துவங்குகிறது தெரியுமா? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால. வாயை திறந்து கேளுங்க. அப்பா, உங்க ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என் பாவங்களை மன்னிக்க வல்லமையுடைய உம்முடைய ரத்தம். உங்களில் அநேகருக்கு குற்ற மனசாட்சி,
நீங்க செஞ்ச தவறுகளின் நிமித்தம் திரும்ப திரும்ப விழுந்து கிடக்கிற அந்த காரியத்தை நிமித்தம் பிசாசு உங்களுக்குள் குற்ற மனசாட்சியை கொண்டு வந்து வாழ்க்கையில கூனி குறுகி நடக்க வைத்திருக்கிறார். இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் உங்களை விடுதலை செய்கிறது. வாயை திறந்து கேளுங்க, இயேசுவே உம்முடைய ரத்தம் என்னை கழுவட்டும் அப்பா. எல்லாரும் கேட்கலாமா? இந்த முதல் நாள் மாலை வேளையில, ஆண்டவரே உம்முடைய ரத்தம் என்னை மட்டுமல்ல, பஸ்காவை குடும்பமாய் ஆசரிக்க வேண்டும் என்று சொன்னார். முழு குடும்பத்தை உம்முடைய ரத்தம் கழுவுகிறதற்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவன் உன்னை கழுவுகிறார். தன்னுடைய சொந்த குமாரனுடைய ரத்தத்தினாலே உங்களை கழுவுகிறார். மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். ஆண்டவரே, விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே. வாயை திறந்து கேளுங்க, நான் தவறினேன், என்ன மன்னிங்க. உங்களை தேடலப்பா, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுக்கிறேன். confess your sins to God. ஆண்டவரே, உங்க குறைகளை அறிக்கை செய்யுங்க. தேவனை தேடாத வாழ்க்கை, வேதத்தை நேசிக்காத வாழ்க்கை, முழு மனதோடு கர்த்தரை சேவிக்காத ஒரு வாழ்க்கை, உலகத்துக்குள்ள சிக்கி கிடந்த வாழ்க்கை, இந்த முதல் நாள் கர்த்தர் உன்னை விடுதலை செய்து வருகிற நாட்களில் இன்னும் உன்னதமான ஆசீர்வாதங்களை தர விரும்புகிறார் மகனே. வாயை திறந்து கேளு மகளே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உங்க சுத்த ரத்தம் எங்களை கழுவட்டும் அப்பா. உங்க கல்வாரி ரத்தம் எங்களை கழுவட்டும் ஆண்டவரே. ஹalleluya. முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டீர், முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டீர், நீர் எனக்காக பலியானீர், பலியானீர். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே, மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். ஆண்டவருடைய ரத்தம் உங்களை கழுவுகிறது. இந்த மாலை வேளையில உங்களை விடுதலை செய்வதற்கு கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். எந்த காரியத்தில் உங்களுக்கு விடுதலை வேண்டும்? எல்லா கண்களும் மூடி இருக்கும் பொழுது வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்துங்கள். ஹalleluya. இந்த ராத்திரி ஒரு விடுதலையின் ராத்திரி. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் எந்த விடுதலையை செய்ய வேண்டும்? வாயை திறந்து சொல்லுங்க, என்ன விடுதலை செய்யுங்க ஆண்டவரே, என்ன விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. எல்லா பிசாசின் கிரியைகளிலிருந்து இந்த மாலை வேளையில கர்த்தர் உன்னை விடுதலை செய்ய போகிறார். உங்கள் குடும்பத்தை விடுதலை செய்ய போகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு சிரசின் மேல் இருக்கிற நுகத்தடிகளை உம்முடைய அடியால் இந்த மாலை வேளையில உடைத்து போடுகிற ஆண்டவரே. எல்லா சத்துரு கொண்டு வந்து போட்ட நுகத்தடிகள் உடைக்கப்படுவதாக. நெடுங்காலமா இருக்கிற எல்லா சாபமான காரியங்கள் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு விலகுவதாக, விலகுவதாக. ஹalleluya. வழி வழியாய் வந்த சாபங்கள், மூதாதையார் வழியாய் வந்த சாபங்கள், எல்லா கட்டுகளையும் இந்த மாலை வேளையில உடைத்து போடுகிற ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. எழும்ப முடியாதபடி இருக்கிற எல்லா தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வீடுகளுக்குள் இருக்கிற சமாதான குறைச்சல்கள், சண்டையின் ஆவிகள் எல்லாம் வெளியேறுவதாக. குட்டியின் ஆவி வெளியேறுவதாக, வெறியின் ஆவி வெளியேறுவதாக. பாவத்தை கழித்து தண்ணீரை போல பருகுகிற எல்லா உள்ளங்களும் இன்றைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்தில் விடுதலையாவதாக. புருஷன்மார் மனம் திரும்புவார்களாக, வாலிப பிள்ளைகள் மனம் திரும்புவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே உங்க விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே என் குடும்பத்தார் விடுதலை அடையட்டும். ஆண்டவரே, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் அந்த மாம்சத்தை குடும்பம் முழுவதும் புசிப்பார்களே. என் வீடு முழுவதுக்கும் இன்றைக்கு விடுதலை வேண்டும் ஆண்டவரே. விடுதலை இயேசுவின் நாமத்தில் வரட்டும். அதே போல
யார் யார் சரீரத்தில் எல்லாம் வியாதிகள் அலைக்கழிக்கிறதோ இந்த மாலை வேளையிலே எகிப்தியருக்கு வரப்பண்ணின வாதைகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீர். ஒவ்வொருவருடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் மறைவதாக, மறைவதாக. வியாதியின் கூறுகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே, ஆண்டவரே, கண்ணோக்கி பார்த்தேன் என்று சொன்னீரே, நினைத்தருளினேன் என்று சொன்னீரே, விடுதலை செய்ய போகிறேன் என்று சொன்னீரே, அந்த விடுதலை இன்றைக்கு இரவு வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. குடும்பங்களுக்குள் சண்டைகள், குடும்பங்களுக்குள் சச்சரவுகள், பல நாட்கள் பேசாது இருக்கிற தம்பதியருக்குள் இருக்கிற எல்லா கசப்பின் ஆவிகளை இன்றைக்கு ஆண்டவர் எடுத்து போடுகிறார், எடுத்து போடுகிறார். உங்க குடும்பத்தில் இருக்கிற சண்டையின் ஆவிகள், சமாதான குறைச்சல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இன்றோடு உடைக்கப்படுகிறது. உம்முடைய அடியாள் இயேசுவின் நாமத்தில் அதை உடைக்கிறேன் ஆண்டவரே. குடும்பங்களுக்குள் சமாதானம் வரட்டும், குடும்பங்களுக்குள் சந்தோஷம் வரட்டும். கீழ்ப்படியாத பிள்ளைகளின் இருதயத்தில் இருக்கிற எல்லா ரிபல்லியஸ் நேச்சர் இயேசுவின் நாமத்தில் வெளியே வரட்டும் ஆண்டவரே, வெளியே வருவதாக. எங்கள் வாலிப பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற எல்லா சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக ஆண்டவரே. விரக்தியிலும் தனிமையிலும் வெறுமையிலும் ஜனங்களை தள்ளி சந்தோஷம் இல்லாமல் வாழுகிற வாழ்க்கை இன்றோடு முடிகிறது. உன்னுடைய சந்தோஷம் இல்லாத வாழ்வுக்கு ஆண்டவர் இன்றைக்கு முடிவு கொண்டு வருகிறார். You are a chosen vessel. நீ தேவனால் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட பாத்திரம். கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாயா? எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். யாராயிருந்தாலும் சரி, வெட்கப்படாமல், தேவனே என் வாழ்க்கையை உங்களுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் வலதுகரத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்துவீர்களா? எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். It is your commitment to the Lord. இது ஆண்டவருக்கு நீங்க செய்யற ஒரு உடன்படிக்கை, நீங்க செய்யற ஒரு பொருத்தனை. என் வாழ்க்கையை உங்க கையில கொடுக்கிறப்பா. வாலிப பிள்ளைகள் வெட்கப்படாம கரத்தை தூக்கி கர்த்தருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. லார்ட், தங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிற இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அவங்க இருதயத்திற்குள் நீர் பிரவேசிப்பீராக. இன்றிலிருந்து ஒரு மாற்றம், இன்றிலிருந்து ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில உண்டாகி இருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். வலது கரத்தை உயர்த்தி என்ன ஒப்பு கொடுக்கிறேன், இனிமேல் நீங்க என்ன நடத்துங்கன்னு சொல்லுங்க, நீங்க என்ன நடத்துங்கன்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கை அடிமட்டத்தில் இருந்தாலும் இன்றிலிருந்து கர்த்தர் உன்னை ஆச்சரியமாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு தகப்பனை ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு தாயை ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு தம்பதியை ஆசீர்வதிங்க. என் அன்பு வாலிப பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. படிப்பிலே ஆசீர்வாதம் ஆண்டவரே, வேலையிலே ஆசீர்வாதம், பரிசுத்த வாழ்க்கையில ஆசீர்வாதம், எதிர்காலத்தில் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே.